இல்லை, எங்களுடைய கட்சி சார்பாக எங்களுடைய தலைவருடைய கடிதத்தை நாங்கள் தலைமை அலுவலகத்தில் தோழர்கிட்ட கொடுத்துருக்கோம். அவங்களுடைய கூட்டங்கள் நாளைக்கு முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக எங்களுக்கு அதுக்கான பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்கு முடிவு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. வேற யார் யாரெல்லாம் சந்திச்சிருக்கீங்க சார்? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இது இல்லாமல் வேற யார் யார்? இல்லை, ஏற்கனவே நாங்கள் இதில் இமெயிலில் அனுப்பிச்சிருந்தோம். இப்போ நேரடியாக கடிதத்தை கொடுத்துருக்கோம். ஏற்கனவே காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள வந்துட்டாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் விசிகாக்கும் நம்ம அழைப்பு கொடுத்தாச்சு. அவங்க தரப்புக்கு நம்ம என்ன மாதிரியான பதில் நமக்கு வந்திருக்கு? இல்லை, அவங்க ஆலோசிச்சுட்டு அவங்களுடைய இதெல்லாம் ஆலோசிச்சுட்டு அவங்களுடைய செயற்குழு பொதுக்குழுவில் அவங்களுடைய கூட்டங்கள் அவங்களுடைய ப்ரொசீஜருக்குள்ள அவங்களுடைய கமிட்டியில் ஆலோசிச்சுட்டு சொல்லுவாங்க. கண்டிப்பாக நேரில் ஒரு தடவை சந்திச்சு கவர்னர் சந்திச்சிருக்காரு தலைவர். என்ன சொன்னாங்க? என்ன இல்லை, அது சம்மந்தமாக கண்டிப்பாக ஒரு நாள் 2 நாள் வெயிட் பண்ணுவோம். இல்லை, ஒரு நாள் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிட்டு நான் அது சம்மந்தமாக நாங்கள் டீட்டெயிலாக சொல்லுவோம். ஒரு நாள் வெயிட் பண்ணுவோம். சட்டப்படி உங்க எல்லாருக்கும் தெரியும், சட்டப்படி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிக்கு கண்டிப்பாக ஆளுநர் அழைப்பு விடுக்க வேண்டும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த தமிழக மக்கள் எங்களுடைய தலைவர் முதல்வராக வேண்டும் என்று இன்னைக்கு தமிழகம் முழுவதும் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களிச்சிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தை கண்டிப்பாக அவர் அழைக்க வேண்டும். அதற்கான கடிதத்தை கொடுத்திருக்கிறோம். நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இல்லை, பொறுத்திருந்து பார்ப்போம். டைம் இருக்கு. நேற்று கொடுத்துருக்கோம். இன்னைக்கு காலையில் திரும்பவும் அது சம்பந்தமாக சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா தமிழக வெற்றி கழகத்தை கண்டிப்பாக அழைக்க வேண்டும். இல்லை, நாங்களாக இன்னைக்கு மறுபடியும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவர் முடிவை சொல்ல வேண்டிய டைம் இருக்கு. கண்டிப்பாக என்ன சட்டப்பூர்வமாக செய்யணுமோ அதை செய்வாங்கன்னு நினைக்கிறோம். ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்லை, அது கண்டிப்பாக எங்களுடைய ஆதரவுகளை கோரி இருக்கிறோம். கண்டிப்பாக அவங்களும் அதை ஆலோசிச்சுட்டு முடிவு சொல்லுவாங்க. கொடுத்துருக்கோம். ஐயுஎம்எலுக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்குறோம். நேர்லையும் அழைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. கண்டிப்பாக அவங்கள என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். என்டிஏ கூட்டணியில்